வக்குப்லேயே 2 விதம் விஷயங்கள் இருக்கு. ஒன்று, முழுக்க நான் வக்குப் செய்து விட்டால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு போகுது. இன்னொன்று, நான் வக்குப் செய்து விட்டு அந்த இடத்தை நானே பராமரிப்பது. உதாரணமா, எனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்கு, நான் அந்த இடத்த வக்குப் செய்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நான் பள்ளிவாசல் கட்டுறேன், அந்த இடத்துல வந்து ஒரு கல்விக்கூடம் கட்டுறேன், அதை நானே பராமரிக்கிறேன். என்னன்னா, நான் அதை விற்க முடியாது, அதை என்னுடைய வாரிசுகள் வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியாது. இப்படியும் வக்குப் செய்வார்கள். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வக்குப் செய்தார்களா? இல்லை, பாண்டிய மன்னர்கள் வக்குப் செய்த இடங்கள் இருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு ராணி மங்கம்மாள் வக்குப் செய்த இடங்கள் இருக்கின்றன. புதுக்கோட்டையில ஒரு பள்ளிவாசல், சொல்ல போனா காட்டுப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அதை அந்த இடம் அந்த கிராமத்தை வந்து தானமாக கொடுத்தவர்கள் சேதுபதி மகாராஜாக்கள். இந்த இடங்கள்லாம் பேர் என்ன கூட அமைச்சர் கூட ஒரு கிராமமே வக்பு கிராமமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேன், இந்த கிராமத்துக்கு பேர் இனாம் கிராமம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் பத்திரத்துல பாத்தீங்கன்னா இனாம் கிராமம் இருக்கும். இது எல்லாமே வக்குப் செய்யப்பட்டதுதான்.